கூட தியானத்தில் எடுக்கப்பட்ட காரியம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை பார்க்குறோம். அங்கே யோராம்னு ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவர் தன் தகப்பன் செய்தது போல் அவர் செய்யாமல் அவர் பாகாலை சிலையை அகற்றிட்டாரு. ஆனால் ஏரோபெயாமோட பாவம் தான் அவருக்கு நீங்காமல் இருந்துச்சு. அப்போ மோவாபின் ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக ஒரு கலங்கம் பண்ண ஆரம்பித்தார். அதனால் இந்த யோராம் என்ன பண்ணார் அப்படின்னா, கொஞ்சம் ஆட்களை சேர்த்துக்கிட்டார். இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா 3 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு 3 பேர் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து போகிறாங்க அந்த இடத்துல. யாருக்கு விரோதமான மோவாப்புக்கு விரோதமாக. அப்போ அந்த 7 நாள் அவங்க சுற்றி திரியிறாங்க. அப்போ இராணுவத்தில் இருக்கிற ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ உடனே இந்த இஸ்ரவேலின் ராஜா சொல்கிறாரு, 3 ராஜாக்களையும் மோவாப்பின் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார், அதுதான் வர வச்சாரோ அப்படி இப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ யோசபா சொல்கிறாரு, இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம போகலாம், அவர் ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் நீங்கள் காண மாட்டீங்க, ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளையும் உங்கள் மிருகஜீவ காக்கும்படிக்கு என்ன பண்ணுவார், இந்த பள்ளங்கள் எல்லாம் என்ன தண்ணியால் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லும்போது, மோவாபியர் உங்கள் கையில் ஆண்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இவங்க அங்கே இருப்பாங்க. அங்கே இருக்கும்போது இந்த மோவாபியர் ராஜாக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, தங்களோட யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிற மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்க வயதுள்ளவர்களையும் மேல் தரையில் அதாவது ஒன்று சேர்த்திருப்பாரு. மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் அதன் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் என்னவாக ரத்தமாக தெரிஞ்சிருக்கும். உடனே எல்லாரும் 3 பேர் அவங்கள கொண்டுட்டானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் கிளம்பி வந்துடுவார். கிளம்பி பார்த்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து மோவாபியர் என்ன பண்ணுவோம் முறியடித்து போடுவதை நாம் பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் கர்த்தர் அங்கே செய்ததை நாம் பார்க்க முடியும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவங்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் என்ன பண்ணார், அவங்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் தாமே அவங்களை ஆசீர்வதிப்பாராக.